வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இவர் கடன் என்பது இல்லாத வாழ்க்கை வாழக்கூடியவர். அப்படியே கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்கள் அவ்வளவு பெரிதாக இருக்காது. அவர் நினைத்தால் அதை அடுத்த நிமிடமே அடைக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். கடனால் அசிங்கம், அவமானம், சிரமம் என்பது படக்கூடிய நிலைமை இருக்காது. தலைகுனிவு, தலைமறைவு என்று சொல்லக்கூடிய நிலையும் இருக்காது என்று ஜோதிடத்தில் ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடணும். இப்படிப்பட்ட அமைப்பு, கிரக அமைப்பு நிறையா இருக்கின்றன. லக்கணத்திற்கு 8ஆம் வீடு என்பது விபத்து, கண்டம், அசிங்கம், அவமானம், தலைகுனிவு, தலைமறைவு இவற்றை கொடுக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டில் தான் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கிறது. அந்த வீட்டில் தான் ஆயுள் இருக்கிறது. அப்படிப்பட்ட லக்கணத்திற்கு 8ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தால் அந்த ஜாதகர்கள் கடன் என்பதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் அளவுக்கு மீறிய கடனாக அங்கு கடன் வராது. மேலும் சந்திர பகவான், குரு பகவான் இவர்கள் இருவரும் சமசப்தம பார்வையாக பார்க்கும் அளவிற்கு சந்திரனுக்கு 7 குருவும், குருவுக்கு 7 சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகர்களும் கடனை கண்டு அச்சப்பட தேவையில்லை. கடனால் அசிங்கம், அவமானம், தலைகுனிவு, தலைமறைவு போன்றவைகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. அவர்களை மீறி கடன்கள் வராது. அப்படி கடன்கள் இருந்தாலும் அதை அவர்கள் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டை மீறி இருக்காது. மற்றவற்றை நாம் அடுத்தவரை காண்போம். நன்றி, வணக்கம்.